அஸ்வினை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணணும்னு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அஸ்வின் மைக் ஹசி இன்டர்வியூவில் அஸ்வின் கரியரோட லாஸ்ட் ஃபேஸ் சிஎஸ்கேல தான் இருக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே அஸ்வினை 9.75 crores வாங்கினாங்க. ஆனால் அவர் சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ண ரோலை பண்ண முடியல. பவர் பிளேயில் பவுலிங் போட அஸ்வினை சூஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் ரன் லீக் தான் பண்ணார். பேட்டிங்கில் அஸ்வின் கான்ட்ரிபியூஷன் சுத்தமாக இல்லை. அஸ்வின் பெஸ்ட் ஃபீல்டரும் கிடையாது. அவருக்கு ஏஜுமே ஆயிடுச்சு. மிடில் ஓவர்ஸில் போடுறப்போ அஸ்வின் எக்கனாமிக்கலாக தான் போட்டார். அது உண்மைதான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அஸ்வின் சிஎஸ்கே டீமில் செட் ஆவாரா இல்லையானதான் இப்போ கேள்வியே. ஜடேஜா, நூர் அஹமத், அஸ்வின் சிஎஸ்கே எடுக்க காரணம் சேப்பாக்கில் ஸ்பின் ட்ராக் வச்சு ஆப்போனன்ட் டீமை சுருட்டிடலான்னு தான். ஆனால் பாதி மேட்சஸ்க்கு அப்புறம் தான் கோச் ஃப்ளெமிங் சொல்கிறாரு அவங்களால பிச்சே ரீட் பண்ண முடியலன்னு. அப்போ 3 ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கேக்கு தேவையான ஒரு கேள்வி வருது. அஸ்வின், ஜடேஜா, நூரில் யார் பெஸ்ட்னு நம்ம ரேங்க் பண்ணால் நூர் நம்பர் 1, ஜடேஜா நம்பர் 2, அஸ்வின் நம்பர் 3 தான். நூறு தான் நம்மளோட அட்டாக்கிங் விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்காரு. அதனால கண்டிப்பாக அவர் ஆடி தான் ஆகணும். ஜட்டு பேட்டிங்கில் டச் இல்லை, ஆனால் பவுலிங் ஃபீல்டிங்க்கு ஜட்டு நமக்கு கண்டிப்பாக தேவைதான். அஸ்வினை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி 11ல் ஆடுற மாதிரி இருக்குது. சிஎஸ்கே அஸ்வின் கூட ஒரு எமோஷனல் கனெக்டில் இருக்காங்க. அஸ்வின் ஒரு லெஜண்ட், செம பவுலர், அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இப்போ அவர் சிஎஸ்கேக்கு 9.75 crores தேவைன்னு தோணலை. அந்த ப்ரைஸ் டேக்கு அஸ்வினை சிஎஸ்கே வாங்கினது தான் பிரச்சனை தவிர அஸ்வின் சிஎஸ்கேலேருந்து ரிட்டையர் ஆனால் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே சந்தோஷம்தான். மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே நிறைய தப்பான பிக்ஸ் எடுத்துட்டாங்க. இனி மினி ஆக்ஷனில் அதை நம்ம சரி பண்ணோம்னா நாம் சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பிளேயருக்கும் நம்ம எமோஷனலாக ஒரு ரீசன் சொன்னால் கடைசியில் யாரை தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறது? சிஎஸ்கே டீமோட லூப் ஹோல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. மினி ஆக்ஷனை சிஎஸ்கே கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். சிஎஸ்கே ஒரு சாம்பியன் சைடு, கப்பு வின் பண்ணுறாங்க வின் பண்ணலாங்கிறது செகண்டரி தான். ஆனால் எப்பயுமே அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட்டை ஆடுவாங்க. இந்த சீசன்லேயே சிஎஸ்கே தான் மோசமாக ஆடி இருக்காங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் அஸ்வின் சிஎஸ்கேக்கு பிளேயராக தேவையில்லைன்னு தான் தோணுது. அவரை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ரோலில் கூட ஏதோ ஒரு ரோலில் போடலாம்னு எனக்கு தோணுது. அஸ்வின் சிஎஸ்கே பிளேயிங் 11க்கு ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரீசனோட பிளேயிங் 11 இம்பாக்ட் பிளேயர் காம்பினேஷனும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.